வெல்கம் டு அவர் டிசைன். இன்றைக்கி சீசன் 2ஓட 13th எபிசோடில் நம்ம இருக்கிறோம். சீசன் 1ல் 100 வீடியோஸ்க்கு மேலே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க சேனலில் போய் செக் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிசைன் 20x30 இருக்கிற நார்த் ஃபேஸிங் சைட்டு தான் பார்க்க போகிறோம். மெசேஜ் அண்ட் கமெண்டில் கேட்ட ஒரு டிசைன். இது ரொம்பவுமே ஒரு சின்ன இடமா இருக்கிறதுனால நம்ம சைடில் செட்பேக்ஸ் விடாமல் ஓடிஎஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ வீட்டோட டிசைனை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு சின்ன பார்க்கிங் ஏரியா நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அந்த பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 6 feet 9 inches by 6 feet இருக்கிற மாதிரி. இதில் தாராளமாக நீங்கள் ஒரு சின்ன பைக் பார்க் பண்ணிக்கலாம். இந்த வீட்டுக்கு ஸ்டெப்ஸ் நம்ம அவுட் சைடில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வாஸ்துப்படி நார்த் வெஸ்ட் கார்னரில் இந்த ஸ்டேர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். வெஸ்ட்டு பார்த்து நீங்கள் ஏறுற மாதிரியான ஒரு ஸ்டேர்ஸ் தான். ஸ்டேர்ஸோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட்டு 9 inches இருக்கிற மாதிரியும் ரைசர் 6 inches இருக்கிற மாதிரியும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓவராலாக இது 11 feet 9 inches இதனுடைய லென்த் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வேணும்னா இந்த ஸ்டேர்ஸுக்கு அடியில் ஒரு சின்ன வாஷ் ஏரியாவோ இல்லைன்னா ஒரு காமன் டாய்லெட்டோ கூட நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். பார்க்கிங்லேருந்து நம்ம உள்ளே என்ட்ரானோன்னா லிவிங்குள்ளே நம்ம என்ட்ராவோம். லிவிங் பார்த்தீங்க அப்படின்னா 7 feet by 12 feet 6 inches இருக்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். லிவிங் கொஞ்சம் சின்னதாக தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நார்த் வெஸ்ட்டு கார்னரில் 11 feet by 8 feet 6 inches இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பெட்ரூமோட டிசைன் தான் பார்க்குறோம். இந்த பெட்ரூம்லேயே நம்ம கபோர்டும் டேபிளுமே செட் பண்ணி காட்டியிருக்கோம். உங்களுக்கு சின்ன பெட்ரூமாகவே இருந்தாலுமே நீங்கள் நீட்டாக இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவே இருக்கும். இந்த பெட்ரூமை ஒட்டியே உங்களுக்கு ஒரு சின்ன காமன் டாய்லெட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி செட்பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணலை, அதனால உங்களுக்கு ஒரு சின்ன டக்ட் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இதனுடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7 feet 6 inches by 5 feet இருக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம கிச்சன் டிசைன் தான் பார்க்க போகிறோம். லிவிங்லேருந்து பக்கத்தில் இருக்குது. 7 feet by 6 feet 6 inches இருக்கிற மாதிரி ஒரு சின்ன கிச்சன் தான். ஆனால் இந்த கிச்சன்லேயே ஒரு சின்ன பார்ட்டிஷனும் உங்களுக்கு கொடுத்து வெளியே ஓடிஎஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். நம்ம இந்த கிச்சன் நீங்கள் இன்டீரியர் பண்ணும்போது ரொம்ப லுக்காகவும் எலிகண்ட்டாகவும் உங்களுக்கு இருக்கும். இந்த கிச்சனை ஒட்டியே நம்ம ஒரு ஓடிஎஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அந்த ஓடிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெட்ரூமுக்கும் கிச்சனுக்குமான வென்டிலேஷன் அண்ட் ஏர் சர்க்குலேஷனுக்காக நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அந்த ஓடிஎஸில் வாஷ் ஏரியாவாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை கிச்சன் ஒட்டியே உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் செட் பண்ணியிருக்கிறோம். 11 feet by 9 inches இருக்கிற மாதிரி. இதுதான் 20x30 உடைய 2 BHK ஓவரால் டிசைன். நம்ம சேனலில் எப்போவுமே டிசைன் மட்டும் இல்லாமல் அதனுடைய ஒரு அப்ராக்சிமேட் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார்பெட் ஏரியா எவ்வளோ, சென்ஸ் எவ்வளோன்னு நம்ம கொடுத்துருவோம். அதே மாதிரி விண்டோஸ் அண்ட் டோர்ஸோட டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த டிசைனுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன், இன்டீரியர்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்க்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற பட்ஜெட்டிங்கும் நம்ம கொடுத்துருக்கோம். டிசைனை மட்டுமே வச்சு வீடு கட்டலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. உங்களோட ஒரு இன்ஜினியர்கிட்டையோ இல்லை எங்களையோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ப்ராப்பரான 2D ட்ராயிங் வாங்கி தான் நீங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இது உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக பிளானிங்காக கொடுக்கப்பட்ட ஒரு டிசைன் தான். உங்களோட பிளாட் சைஸையும் உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸையும் கீழே கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட ட்ரீம் ஹோமையும் நம்ம ஸ்கெட்ச் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.